வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் ஜென்ரல் தமிழ் 2012லேருந்து 2024 வரலையும் அந்த கொஷின்ஸ் பேப்பர்லாம் அதை நம்ம கலெக்ட் பண்ணி மொத்தம் ஒரு 41 கொஷின்ஸ் 2012 ஸ்டார்டிங்லேருந்து 2024 குரூப் 2 இப்போ இந்த மாதம் நடந்த செப்டம்பர் 14 நடந்த குரூப் 2A அந்த ஜென்ரல் தமிழ் அது வரலையும் உள்ள அனலைசிஸ். இது ஆல்ரெடி நம்ம ஒரு இலக்கியத்தில் 8 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 9 10 இருந்துச்சு பெண்டிங்கு. இப்போ 9th சித்தர் பாடல்கள் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நாட்டுப்புற பாட்டு படிச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த சித்தர்கள் பாடல்கள் பேஸ் பண்ணி 30 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சித்தர் பாடல்களில் ஒரு 2 கொஷின் மினிமம் எல்லா எக்ஸாம்லேயும் வருது. இப்போ ஜிஎஸ்சில் கூட ஒரு கொஷின் கேட்கலாம். இப்போ டோட்டலாக ஒரு 3 கொஷின் பக்கம் இது இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. சிறப்பு தமிழில் இருந்துச்சு, 11th சிறப்பு தமிழில். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கொஷின், அதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணி லாஸ்ட்டாக யூனிட் 8ல் கேட்டிருந்தாலும் அதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ சித்தர் பாடல்கள் இலக்கியம் பகுதியால் இலக்கியத்தில் 9th டாபிக் சித்தர் பாடல்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட்டுப்புற பாடல்கள் நம்ம செகண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 30 கொஷின். இப்போ இதுக்கு நம்ம அஸ்யூஸ்வலாக இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிடிஎஃப் இந்த டாபிக் வைஸ் பிடிஎஃப் வந்து ஜென்ரல் தமிழுக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸு, மேக்ஸ் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன், அந்த பிடிஎஃபோட டீட்டெயில்ஸ். அது வேணுங்கிறவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏதாவது டவுட்டுன்னா கான்டாக்ட் நம்பர் அதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சித்தர் பாடல்கள் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சித்தர் உலகம், அதாவது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சித்தர் பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம புக்கில் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th சித்தர் உலகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. பேஜ் நம்பர் 222 இருக்கும். இது இப்போ அதாவது அந்த கொரோனா டைமில் இந்த லெசனை எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன் நியூ புக்கில் அதில் இருக்கும். இது ஜென்ரலாகவே இது சித்தர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் பிடிஎஃபே நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். டெலகிராம் லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன். சித்தர் உலகம் 11th இந்த இது இருக்கும். ஸோ இதை நம்ம படிக்கணும் தெளிவாக. இது ஒரு 3 பேஜ் தான் இருக்கும். இந்த 3 பேஜ் தெளிவாக படிக்கணும். அதுக்கப்புறம் 11th அட்வான்ஸ் தமிழில் நியூ புக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நியூ புக், அதுக்கப்புறம் பழைய புக். 11th அட்வான்ஸ் தமிழில் சித்தர்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. சித்தர்கள் கிடையாது, சித்தர்களும் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 பேஜ் மட்டும் இருக்கும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 17 இருக்கும் 11th அட்வான்ஸ் தமிழில். இந்த சித்தர் பாடல்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் பேசிக்காக சித்தர்கள்னால் என்ன அப்படிங்கிறது, அதில் இடைக்காட்டு சித்தர், அப்புறம் குதம்பாய் சித்தர், அது குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 சித்தர், இந்த 2 சித்தர் பேஸ் பண்ணி இப்போ குரூப் 2ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. எல்லில் தைலம்போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்த போற்றியரே அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காட்டு சித்தர். இது யார் பாடிய பாடல், எந்த சித்தர் பாடின பாடல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இடைக்காட்டு சித்தர். அதுக்கப்புறம் இந்த குதம்பை சித்தர் வந்து உலகம் நிலையற்றது அப்படிங்கிற ஒரு இதை பயன்படுத்தியிருப்பார். அப்போ அதை யார் எந்த சித்தர் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருப்பாங்க. குதம்பை சித்தர். இது 2மே ஒரு கொஷின். இந்த 2 பாட்டு இந்த ஒரு பேஜ் படிச்சிருந்தோம்னா 2 கொஷின் இந்த குரூப் 2ல் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 6th ஓல்டில் டேர்ம் 2ல் சித்தர் பாடலில் ஒரு லெசன் இருக்குது. பேஜ் நம்பர் 16ல் அந்த பாடல்லேருந்து பழைய கொஷின்ஸ்லாம் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைமில் கேட்கலாம். கம்மிங் குரூப் 4 2025 வர எக்ஸாம்ஸில் கேட்கலாம். கடுவெளி சித்தர், அந்த கடுவெளி சித்தர் தான் அந்த பாடல் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த லெசனை தெளிவாக பார்க்கணும். இது பார்த்ததுக்கப்புறம் நியூ கவர்மெண்ட் மெட்டீரியல், அதாவது ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, நியூ கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது. அந்த பழைய கவர்மெண்ட் மெட்டீரியல், புது கவர்மெண்ட் ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு சேமாக தான் இருக்கும். பட் நியூ இதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் 18 சித்தர்கள்னால் யார், அது பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. 18 சித்தர்கள். அப்புறம் அகத்தியரை பற்றி பேசிக்காக, பட்டினத்தார், பத்திரகிரியார், சிவாக்கியர், பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு ஒவ்வொரு சித்தராக மொத்தம் ஒரு 18 பேரை பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது ரீட் விட்டுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கிறது நல்லது. இதில் இந்த ஒரு பாயிண்ட் மெயினாக பார்த்துக்கணும். சித்தர்களில் பஞ்சமர்னா 5 என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம் மேபி அடுத்த டைமில். திருமூலர், சிவாக்கியர், பட்டினத்தார், திருமாளிகை தேவர், கருவூரார், இந்த 5 பேர் வந்து பஞ்சமர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இது ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டிய கண்டென்ட்டு ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல். இதுதான் சித்தர்களுக்கு முக்கியமாக நான் கவர் பண்ணணும். இது இல்லாமல் 1-2 எப்போயாவது வெளியில் வரலாம். ஸோ நம்ம அவுட் ஆஃப் சைடு போகிறத விட நம்ம
ஜென்ரல் தமிழுக்கு 95 கொஷின்ஸ் 95+ கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் தான் வருது. அப்போ ஸ்கூல் புக்கு தெளிவாக நம்ம படிச்சிட்டோம்னாவே அந்த ரிமைனிங் அந்த 5 கொஷின் நம்ம ஃப்ளூக்கில் போட்டாலும் கூட ஒரு 2-3 இது வந்துடும். அப்போ இந்த நம்ம 11th நியூ புக்கு, 11th அட்வான்ஸ் தமிழ், 6th டேர்ம் டு ஓல்டு புக்கில் சித்தர் பாடலும் ஒரு லெசனு 6th, அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல், அப்புறம் 30 கொஷின் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இப்போ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா அந்த புக்கை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் விட்டால் போதும், அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே நம்ம ஒரு ஆர்டராக சித்தர்கள் என்ன, அவங்க ஒவ்வொரு இதை என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஆர்டரை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் பாடல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக புரியும். ஓகே. ஸோ அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சித்தர்கள் ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சித்தர்கள்லாம் யார் அப்படிங்கிற பேசிக்காக ஒரு அறிமுகத்தில் அந்த 11th அட்வான்ஸ் தமிழ், 11th நியூ புக்கு இதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ சித்தர்கள்னால் 400 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் காடுகளில் மலைகள்லாம் வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது. பட் இருந்தாலும் திருமூலர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. சிவாக்கியர் 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. மற்ற சித்தர்களெல்லாம் 14ஆம் நூற்றாண்டு அதுலேருந்து ஆரம்பித்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிடுவாங்க. பட் காமனாக ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி காடு மலைகளில் வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள் அப்படின்றத ஒரு குறிப்பு. அடுத்து பாருங்கள், சித்தர்கள் சமயங்களில் இருக்கும் தேவையற்ற சடங்குகளை விரும்பாதவர்களாக அறியப்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாதி சமயங்களில் நடக்கிற அந்த சடங்குகள்லாம் இவங்க லைக் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறாங்க, சடங்குகள் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்து சித்தர்கள் ஃபாலோ பண்ணலை, அதில் எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்றாங்க. அடுத்தது, சித்தர்கள் மனித வாழ்வியல் குறித்த மெய்யியல் கோட்பாடுகளை முன்வைத்தனர். மனுஷ வாழ்வு எப்படி இருக்கணும், அப்போ அந்த உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த யோகம், அப்புறம் அந்த சித்த மருத்துவம், அறிவியல் கூறுகளையும் இதை ஃபாலோ பண்ணிலாம் அந்த வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள். அப்போ அந்த மெய்யியல் கோட்பாடுகளை பேஸ் பண்ணி தான் முன்வைத்தார்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இயல்பான வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம ஜென்ரலாக இது இல்லாமல் நம்ம எதுக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்லாம் தெரியாமல் நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சாட் இந்த மாதிரிலாம் ஜென்ரலாக பார்க்குறது இப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அந்த பிறப்பதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத உணர்ந்தவங்க தான். அப்போ உண்மையான வாழ்க்கைங்கிறது எதுக்காக இந்த பூமியில் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த மெய்யியல் கோட்பாடுகளை முன்வைத்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பான மனிதநேயம் கொண்டவர்கள், இப்போ இயல்பான ஒரு மனித நேயம் கொண்டவர்கள் தான் இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சித்தர்கள் வாழும் கலையை அறிந்தவர்கள். அப்போ எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த கலையை வந்து அறிஞ்சவங்க தான் சித்தர்கள். விழிப்பு நிலையை உணர்ந்தவர்கள். அப்போ விழிப்புணர்வோடு அவங்க செயல்பட்டிருக்காங்க. சாதி சமயம், அந்த சம்பிரதாயம், அந்த உருவ வழிபாடு இதெல்லாம் இல்லாமல் அந்த ஒளி, அந்த யோகம் அதை பேஸ் பண்ணி வாழ்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வானவியல், யோகாசனம், வர்மம், பஞ்சபட்சி சாஸ்திரம் போன்ற பல துறைகளில் ஆற்றல் பெற்றிருந்தனர் இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வானவியல் ரிலேட்டடாக யோகாசனம், வர்ம கலைகள், பஞ்சபட்சி சாஸ்திரம்னா அது ஒரு சாஸ்திரம், ஜோசியம் பார்க்குற மாதிரி அது ஒரு சாஸ்திரம் பார்க்குறது அது சொல்லுவாங்க. பஞ்சம் அப்படின்னா 5, அந்த 5 பட்சிகள் பேஸ் பண்ணி சாஸ்திரம் பார்க்குறது தான் அந்த பட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. போன்ற பல துறைகளில் ஆற்றல் பெற்றவங்க தான் இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணாயாமம், அது நமக்கு தெரியும். பிராணாயாமம் பண்ணோம்னா அது ஒரு மூச்சு பயிற்சி தான். அது பேசிக்காக நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. பிராணாயாமங்கிறது ஒரு மூச்சு பயிற்சி. அது நம்ம சித்தர்கள் கொடுத்த ஒரு கொடை தான். யோகாசனம், பிராணாயாமம் இதெல்லாமே சித்தத்தை வென்று, அதாவது பிராணாயாமம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த நினைவாற்றல் நல்லா இருக்கும். அதுமாரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அந்த லைஃப் வந்து ஆயுள் வந்து நீடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. படத்தில் இந்த சிவகுமார் அவர்கள், சூர்யாவோட அப்பா, அவர் கூட அடிக்கடி இந்த பிராணாயாமம் பற்றி ஷார்ட்ஸு வீடியோலாம் நிறைய இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சித்தத்தை வென்று சித்து என்னும் பேரறிவினை பெற்றவர்கள் சித்தர்கள். அப்போ இந்த சித்தத்தை வென்று சித்து அப்படிங்கிற ஒரு பேரறிவு, சித்துனா அறிவு இல்லை பேரறிவு, ஆன்மா, பொருள் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அந்த பேரறிவை பெற்றவங்க தான் இந்த சித்தர்கள். தொல்காப்பியத்துலேயும் திருக்குறள்லேயும் நிறைமொழி மாந்தர் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த சித்தர்களை பற்றி. இதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். அது வந்து சித்தர்கள் தான். அப்போ தொல்காப்பியம் ப்ளஸ் திருக்குறள் ரெண்டுலேயும் குறிப்பிட்டிருக்கு. ஏன்னா அது நிறைமொழி மாந்தர் அப்படின்றது வந்து சித்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில்
சித்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சித்தன் அப்படின்ற சொல்லுக்கு உரியவர்கள் தான் அந்த சித்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதெல்லாம் 11th நியூ புக்கில் இருக்குது. அதான் நம்ம ஆர்டராக பார்க்குறோம். இப்போ நாடுகான் காதை, அது எத்தனாவது காதைனா 10வது காதை. இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இது நான் எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் புரியறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்துலேருந்தே அந்த யோக கலைகள்லாம் கற்றுக்கிட்டு நல்லா அறிவை டெவலப் பண்ணவங்க தான் சித்தர்கள் அப்படின்றத இது ஒரு டிஎன்பிசி கொஷின். இது பேசிக்காக யோகம் அப்படின்னாவே என்ன, அது யோகம் கற்றுக்கிட்டு அறிவை டெவலப் பண்ணவங்கன்னா சித்தர்கள் அப்படிங்கிறது தெரியும். அறிவு வேறு ஞானம் வேறு என்று உலகிற்கு விளக்கிய சித்தர்கள் யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தங்களின் உயர் நெறிகளாக கொண்டவர்கள், அதனால்தான் அவர்கள் பிறப்பறுத்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவு வேறு ஞானம் வேறு அப்படிங்கிறத உலகுக்கு விளக்கியிருக்காங்க சித்தர்கள். அதுக்கப்புறம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் அதுதான் அவங்களோட உயர் நெறிகளாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் பிறப்பறுத்தவர்கள் அப்படின்னு சித்தர்கள் அழைக்கப்படுது. அகத்தியர் ஒரு குறிப்பும் சொல்லியிருப்பாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. மனசு நல்லா தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மந்திரம்லாம் சொல்லி ஜெபிக்கிறதுக்கெலாம் வேண்டாம், அது மனசுக்குள்ளே தான், நம்ம மனசு தான் கடவுள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாரு. அடுத்து சித்தர்கள் யார் அப்படிங்கிறது 11th புக்கிலே கொடுத்துருப்பாங்க. சித்தர்களுங்கிறது நிறைவடைந்தவர்கள் அப்படிங்கிறது தான் பொருள். அதே 11th அட்வான்ஸ் தமிழில் அறிவுடையோர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அறிவுடையோர் நிறைவடைந்தவர்கள் எப்படி கொடுத்தாலும் அதான் ஆன்சர். தமிழில் சித்து என்னும் சொல் மனம், கருத்து, ஆன்மா என்ற பொருட்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்து அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா மனம், கருத்து, ஆன்மா அப்படின்னு 11th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. 11th அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் சித்து அப்படின்னா அறிவு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம எல்லாமே கம்பைன் பண்ணி படுத்தணும். ஏன்னா கம்பைன் பண்ணி படிச்சுக்கிட்டா தான் அது சப்போஸ் எப்படி கேட்டாலும் நியூ புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த ஆன்சருக்கு எடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா இப்போ அட்வான்ஸ் தமிழ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 11th நியூ புக்கிலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ரெண்டுமே தெளிவாக படிச்சுக்கோம். அடுத்து பாருங்கள், சித்துக்களின் எண்ணிக்கை 8. இந்த அனிமால், அகிமா, பிராகியம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். கீழே நம்ம அதை பார்ப்போம். சித்துக்களின் எண்ணிக்கை 8 அப்படின்னு சொல்லுவாங்க. சித்துக்களின் எண்ணிக்கை 8. இது சித்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 8. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். தமிழில் இருக்கிற டிக்ஷனரி படி சித்தி அப்படிங்கிற ஒரு சொல் பார்த்திங்கன்னா மெய்யறிதல், வெற்றி, காரியம், கைக்கூடல், அதாவது காரியம் கைக்கூடல், இதேமாரி பல பொருட்கள் குறிப்பிடுது. சித்தி அதாவது தமிழ் டிக்ஷனரியில் பேராகிராதி அப்படின்னு சொல்லப்படுற டிக்ஷனரி, நம்ம இங்கிலீஷில் டிக்ஷனரி சொல்லுவோம். சித்தி அப்படிங்கிற சொல்லுக்கு மெய்யறிதல், உண்மையை அறியறது, வெற்றி, சித்தர்கள் எல்லாமே வெற்றி, சித்தினா வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம். காரியம் கைக்கூடல், இதெல்லாம் மீனிங் குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தரோட நோக்கம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறது தான் சித்தர்களோட நோக்கம். அது திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். அப்போ சித்தர்கள் பெற்ற அந்த இன்பத்தை இந்த உலகம் ஃபுல்லாக பெற வேணும் அப்படின்ற மாரி அவங்க குறிப்பிட்றாங்க. அடுத்து பாருங்கள், காரண பெயர்கள் உள்ள சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர். பாம்பாட்டி சித்தர்னா பாம்பை என்ன சொல்கிறது, பாம்பை ஆடும்படி தூண்டியதால் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு அவருக்கு பேரே இருக்குது. இப்போ பாம்பாட்டி சித்தர்னு எதுக்கு அவர் பாம்பாட்டி சித்தர்னு அந்த சித்தர் பேர் வச்சாங்கன்னா, அதான் ஒருத்தர், மொத்தம் 18 பேர் ஜென்ரலாக சொல்லுவாங்க. அதுக்கு 100க்கு மேலே சித்தர்கள் இருக்காங்க. முக்கியமாக ஒரு 18 பேர்னு சொல்லுவாங்க. அந்த 18 பேரும் அதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஜென்ரலாக ஒரு 18 பேர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருவாங்க. அதில் பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர், குதம்பை சித்தருங்கிறது ஒருத்தர், அழுகுனி சித்தர். அவங்க காரண பெயர்னா என்னது, நம்ம இலக்கண குறிப்பில் கூட பார்த்துருப்போம். இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர்னா மரம் அப்படின்னா அது இடுகுறி பெயர். நாற்காலி, பறவை அப்படின்னா அது காரணத்தோடு வைக்கிறோம். பறக்கிறதுனால அது பறவை, 4 கால் இருக்கிறதுனால அது நாற்காலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இடுகுறி பெயர், காரண பெயர் 2 இருக்குது. அப்போ காரண பெயர்கள் சித்தர்களுக்கு காரண பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க. என்னது, பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாம்பாட்டி சித்தர் ஏன் பாம்பாட்டி சித்தர்னு வச்சாங்கன்னா, செத்த பாம்பை ஆட வைத்ததால் அல்லது பாம்பை ஆடும்படி தூண்டியதால் இவருக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு பெயர் வந்துச்சான். அப்போ செத்த பாம்பை ஆட வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாம்பை ஆடும்படி தூண்டுறாரு, அதனால் இவர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. குதம்பை சித்தர் அப்படின்னா, குதம்பை அப்படின்னா காதில், பெண்கள் காதில் போடுற அந்த வளையம், அதை தான் அந்த குதம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணு காதில் வளையத்தோடு, அது காதில் அந்த வளையத்தை அணிஞ்சு வந்ததுனால அந்த பெண்ணை பார்த்து சொல்கிற மாரி இருக்கிறதா அந்த குதம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. குதம்பை அப்படின்னா அந்த வளையம், காதில், பெண்கள் காதில் அணிகிற அந்த வளையம் தான் நகை அப்படின்னு சொல்லலாம். அதை அணிஞ்சிட்டு வர அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறது தான் குதம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது குதம்பை சித்தர் அப்படிங்கிறது ஒரு பாட்லேயும் குதம்பைன்னு யூஸ் பண்ணியிருப்பார். குதம்பாய் மாங்காய்பால் அப்படின்ற சொல்லி எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, அதை பார்ப்போம். அடுத்து அழுகுனி சித்தர் அப்படிங்கிறது, அழுவது போன்ற சந்த யாப்பில் இவர் பாடல் இருக்குதான்.
அந்தமாரி இருக்கிறதுனால இது அழுகுனி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகுனிக்கு வந்து 100 இதுவும் சொல்கிறாங்க. அழகு ப்ளஸ் அணி, அதான் அழுகுனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழகு ப்ளஸ் அணி. இப்போ இவர் பாடலில் வந்து அழகும் அணியும் சேர்ந்திருப்பதனால இவரோட பேர் வந்து அழுகுனி சித்தர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காரண பெயர்கள். இது ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். காரண பெயர்கள் உள்ள சித்தர்களோட பேர் யார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாம்பாடி சித்தர், கொதம்பை சித்தர், அழுகுனி சித்தர். அடுத்து வந்து உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்களை இயற்றிய சித்தர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு நல்ல நிலைக்கு வரத்துக்கு மருத்துவ நூல்கள்லாம் இயற்றின சித்தர்கள் யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி. அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி சித்தர். இவங்க 4 பேர் தான் இந்த நோய்கள் தீர்றதுக்கான அந்த மூலிகை குறிப்புலாம் இருக்கிற மருத்துவ நூல்களை இயற்றின சித்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின், பழைய கொஷினில் கேட்டிருக்காங்க. சித்தர்கள் காலமும் எண்ணிக்கையும். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவர் திருமூலர். ஓகே, இப்போ சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமூலர். அதேமாரி சித்தர்களின் முதன்மையானவர் அப்படின்னா அகத்தியர் வருவார். சித்தர்களின் தலைவர் அப்படின்னாலும் அகத்தியர் தாங்கிறத சொல்லுவாங்க. மெயினாக இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். சித்தர்களின் ஆதி சித்தர்களாக கருதப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ரீசன்ட் கொஷினில். திருமூலர். இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சித்தர்களின் காலமும் எண்ணிக்கையை தான் நம்ம அதை பார்க்குறோம். அதனால் திருமூலரோட காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு சொல்லப்படுது, ஒரு சில இதில் 6ஆம் நூற்றாண்டு சொல்லப்படுது. இது ரெண்டுமே அப்படியே இது நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க 11th. சித்தர்களின் கழகக்காரர் வந்து சிவாக்கியர். இவரோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு, கிபி, அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம். இப்போ பொது ஆண்டுக்கு கிடையாது, பொது ஆண்டு. அந்த பொது ஆண்டு இப்போ பொது ஆண்டு 2024 இருக்கும். பொது ஆண்டு என்னது 5ஆம் நூற்றாண்டு, அந்த 500 வருஷத்தில் பிறந்தவர் தான் திருமூலர். 900 வருஷத்தில் பிறந்தவர் தான் சிவாக்கியர். 1400 வருஷத்துக்கு மேலே அந்த டைமில் காலகட்டத்திலேருந்து வந்தவங்க தான் ரிமைனிங் சித்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அப்போ திருமூலர் வந்து எந்த காலம் அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு இல்லாட்டி 6ஆம் நூற்றாண்டு. சிவாக்கியர் எந்த காலம் அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. அதேமாரி 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மற்ற சித்தர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சித்தர் காலத்தை போலவே சித்தர்களின் எண்ணிக்கையும் ஆய்வுக்குரியதாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தரை வந்து காலம் போது வேறுபடுது. 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தோன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக தெரியல. அதேமாரி அவங்களோட எண்ணிக்கையும் இன்னமும் அந்த ரிசர்ச்லேயே ஆய்வுலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இப்போ 18 சித்தர்கள் அப்படின்ற வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா 18 அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கல அப்படின்ற ஒரு சாரார் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது வந்து 18 பேர்களை குறிக்கிறது அப்படின்றது கருத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 18 பேர் அப்படியே போட்டிருப்பாங்க. 18 சித்தர்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா 18 பேர் வருவாங்க. நம்ம இதிலேயே ஷோ பண்ணுறோம். இப்போ 18 அப்படிங்கிறது எண்ணிக்கை இல்லை, 18 பேர்களை குறிக்கிற மீனிங் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு முன்னாடி நிறையா சித்தர்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க, நானும் இந்த நாட்டில் ஒரு சித்தனாக வந்துட்டு பாடல்கள்லாம் ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பாடியிருக்கார். அப்போ சித்தர்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. 18 பேர் தான் அப்படின்னு கிடையாது, 100 பேர் மேலே இருக்குது லிஸ்ட்லேயே. அதில் முக்கியமானவங்க ஒரு 18 பேர்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ 18 அப்படிங்கிறது அவங்களோட 18 பேர்களை குறிக்குது, அவங்க பெற்ற பேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடவுட்கொள்கை. சித்தர்களோட கடவுட்கொள்கை என்னது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமூலரோட கடவுட்கொள்கை. கடவுளோட நம்பிக்கையை பற்றி குறிப்பிடுது. ஒரே ஒரு குலம் தான். சாதி சமயங்கள் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி, அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்றலாம் இல்லை. அதேமாரி அந்த கடவுள் இந்த கடவுள்லாம் கிடையாது. ஒரே குலம் ஒரே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காங்க. ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு, எல்லாமே ஒன்றா இருப்போம், தெய்வம் எல்லாம் ஒன்றென்றிரு அப்படின்ற மாரி ஒன்று தான் அப்படின்ற மாரி பட்டினத்தாரும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மனிதர்கள் கடவுளின் பெயரால் கருத்து வேறுபாடு கொண்டு தமக்குள் கலகம் விளைவித்துக் கொள்வதில் சித்தர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக அது குறிப்பு. இது கீழ்கண்ட அந்த பாடல்களையும் அதை வந்து மெய்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? நிறையா கருத்து வேறுபாடு மனிதருக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு கடவுள் அப்படின்ற கடவுளோட பெயரை அங்கங்கே மாற்றிக்கிட்டு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம வேறுபாடுகள் இருக்குது. அதில் இப்போ ஹிந்து எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறையா கோயில்கள் இருக்குது, சாமிகள் பெயர்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதில் கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வேறுபாடு வந்து சித்தர்கள் எங்களுக்கெல்லாம் அந்த நீங்கள் வச்சுருக்கிற இந்த வேரியேஷனுக்கெலாம் எங்களுக்கு அந்த உடன்பாடு இல்லை, எங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனசு நீங்கள் செம்மையாக இருந்துச்சுன்னா, மனசு தூய்மையாக இருந்துச்சுன்னா மந்திரம் கோயிலுக்கு போய்ட்டு மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அகத்தியர் குறிப்பிட்றாங்க. நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில், உடம்புக்குள்ளே தான் சாமி இருக்குது, அந்த ஒளி அதுதான் இறைவன் அடையிறதுக்கு ஒரு யோகம்தான் யோகக்கலை அப்படிங்கிறது அந்த இறைவன் அடையிறதுக்கு வழி
அது இல்லாமல் கல்லை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றது அது வந்து அது பேச முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க சிவாக்கியர். ஸோ நட்டக்கல் நம்ம நட்டு வச்ச அந்த சாமின்னு சொல்கிற அந்த நட்டக்கல் வந்து பேசுமா, நாதன் உள்ளிருக்கையில், நாதன்னா நம்ம தெய்வங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி அதை குறிப்பிட்டிருக்காரு சிவாக்கியர் அவர்கள். தன்னை அறியும் ஞானம், அதில் வந்து ஜென்ரலாக ஞானத்தின் மிக்க அறநெறி நாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அது ஞானம் மிக்க அறநெறி நாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை பேஸ் பண்ணி. இப்போ சித்தர்கள் பொறுத்த அளவில் வீடு பேறு என்பதை கூட தன்னை அறிதல் தான், தன்னை அறிந்த நிலையில் ஆன்மாதானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது திருமூலர் வாக்கு அப்படின்ற மாதிரி. இது ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால் புக்கு கட்டிங் டைரெக்டாக அதில் கொடுத்துருப்பேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் இங்கே டைப் பண்ணியிருப்பேன். தன்னை அறிதல் என்பது தன் உண்மை நிலையை அறிதல், தன்னை அறிந்தவருக்கு நான் என்னும் அகங்காரம் அழிய வேண்டும். அப்போ நம்மளை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நான் தான் பெரியவன், நான் தான் இது உயர்ந்தவன் அப்படின்ற அந்த அகங்காரம் நம்மக்கிட்ட இருக்காது, அது அழியணும். அப்போ நம்மளை பற்றி நம்ம அறியணும், அப்படி நம்மளை பற்றி தன்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பற்றி முழு நிலையை அடையணும் அப்படின்னாவே நம்ம அந்த நான் அகங்காரம் வந்து ஒழியணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். நாடொனாது அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் அப்படின்னு சொல்லி சிவாக்கியர் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நான்கிற அகங்காரம் அழிந்து நின்றதுக்கப்புறம் தான் நாடொன்னது அமிர்தம் உண்டு அப்படின்ற மாரி, இந்த அமிர்தம் போல் இந்த வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரி, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரி அது சிவாக்கியர் சொல்லியிருக்காங்க. சமூக உணர்வை பற்றி சித்தர்கள் பற்றி என்ன குறிப்பு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது அவர்களுடைய ஆழ்ந்த சமூக உணர்வே. ரெக்கார்டாகதான் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ சித்தர் பாடல்கள் அப்படின்ற ஃபஸ்ட்டு அதை சித்தர் பாடல்கள்னு சொன்னோன்னே நம்ம மனசில் என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சமூகத்தில் இருக்கிற அந்த சமூக உணர்வு தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. அவர்கள் சமூகத்தில் நிலவிய பல்வேறு கண்மூடி பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் பொருளற்ற செயல்களையும் போலி சடங்குகளையும் நெஞ்சிரத்தோடு ஒரு வீரமோடு நேர்மை திறத்தோடு கடுமையாக சாடியவர்கள். அதனால்தான் இந்த இது இங்கே கண்டினியூ ஆகுது, அதனால் தான் இங்கே போட்டிருக்கேன். அறிஞர் கைலாசபதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை, போலி சடங்கு இது சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை, அதெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு அதெல்லாம் தேவையற்றது அப்படின்ற மாரி ஒரு நெஞ்சிரத்தோடு ஒரு தைரியமாக குறிப்பிட்றாங்க யார், சித்தர்கள். அதனால தான் கைலாசபதி அப்படிங்கிறவங்க கைலாசபதி அப்படின்றவர் சித்தர்களை கிளர்ச்சியாளர்களே குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேபி இது கேட்கலாம் இந்த கொஷின். சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கைலாசபதி. இன்றைய சமூகத்தை மிகவும் அல்லல்படுத்தும் சாதி கொடுமைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பாடியவர்கள் சித்தர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு. ஏன்னா அது சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சிவாக்கியர் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்காங்க. இப்போ சாதிலாம் இருக்கக்கூடாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாரி திருமூலர் சொன்ன திருமந்திரத்தில் சொன்ன மாரி அதில் இருக்கணும் அப்படின்ற மாரி குறிப்பிட்றாங்க. சித்தர்களும் ரசவாதமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்களை ரசவாதிகள் என்று கருதும் போக்கு தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். தமிழகத்தில் வந்து ரசவாதிகள்னு குறிப்பிட்றவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சித்தர்கள். ரசவாதினா என்ன அப்படின்னா ஒரு தாழ்ந்த உலோகத்தை தங்கமாக மாற்றுறவர்கள் தான் ரசவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கிற ஒரு உலோகத்தை அது தங்கமாக மாற்றுறவங்க தான் அந்த ரசவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி சித்தர்கள் வந்து ஒரு ஆன்மீக ரசவாதிகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து என்ன அது சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தம்முடைய அதாவது சித்தர்களுடைய உடலையும் உள்ளத்தையும் சார்ந்து இருக்கிற அந்த உயிரை வந்து ஒரு உயர்ந்த ஆன்ம நிலைக்கு வந்து மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மீக ரசவாதிகள். இப்போ நார்மலாக இருக்கிற உடல் அந்த உள்ளம் அதை சார்ந்து நிற்க அந்த உயிரை வந்து ஒரு உயர்ந்த ஆன்ம நிலைக்கு அந்த யோக நிலைக்கு வந்து மாற்றுறாங்க அப்படின்ற மாரி சித்தர்களை குறிப்பிட்றாங்க. அப்போ சித்தர்களை ஒரு ரசவாதின்னு சொல்லலாம். அது ஆன்மீக பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஆன்மீக ரசவாதி அப்படின்ற மாரி குறிப்பிட்றாங்க. அப்போ அட்டமா சித்திகள் நம்ம முன்னாலே சொல்லணும், சித்துகளின் எண்ணிக்கை வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அட்டமா சித்திகள் அப்படின்னா அட்டம்னா 8 அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அட்டமோட பொருள் வந்து 8. அதை டிஎன்பிஎஸ்சிலும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கணும். இப்போ இதை ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கங்க, மேபி ஃப்யூச்சரில் கேட்கலாம். அனிமா அப்படின்னா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல். சித்துக்களின் எண்ணிக்கை 8, அதாவது சித்தர்கள் வந்து இந்த 8 ஆற்றல்கள்லாம் அவங்க பெற்றிருந்தவங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அனுமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராகாமியம், ஈசத்துவம், வசுத்துவம், காம வசாயித்துவம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அப்போ அனிமானா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. மகிமா அப்படின்னா வரையறையற்று விரித்து படரும் ஆற்றல்.
லகிமா அப்படின்னா காற்றிலே மிதக்கும் ஆற்றல். கரிமா அப்படின்னா எங்கும் வியாபத்திற்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராகாமியம் அப்படின்னா இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல். ஈசத்துவம் அப்படின்னா படைக்கவும் அடைக்கவும் கொண்ட ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. வசித்துவம் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. வசித்துவம் அப்படின்னா உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல். காமவசாயித்துவம் அப்படின்னா விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் பார்த்துக்கணும், மேபி கேட்கலாம். காயம் இது மெய்யடா அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை 11th நியூ புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது சித்தர்களிலே சிலர் உடம்பை அவ்வளவு மேன்மையாக கருதியதில்லை, ஆனால் பெரும்பான்மையான சித்தர்கள் அதனை பெருமைப்படுத்தியே பேசுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், மனித உடலுக்கு ஓர் உள்ளார்ந்த தகவு இருப்பதாக சித்தர்களின் பாடல்கள் வழி புலனாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரும்பாலான சித்தர்கள் வந்து உடம்பை அந்தளவுக்கு ஒரு முக்கியமானது அப்படின்லாம் கருதலையாம். ஆனால் பெரும்பான்மையான சித்தர்கள், ஒரு சில சித்தர்கள்லாம் அப்படி, பெரும்பான்மையான சித்தர்கள் வந்து உடம்பை பற்றி உடம்பு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதர்களுக்கு அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருக்காங்க. அது பாடல்கள் மூலிமா நம்ம வெளிப்படுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. திருமூலர் உடம்பின் இன்றியமையாதவை பற்றி பல பாடல்களில் தெரிவிச்சிருக்காரு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற ஒரு பாட்டு, இது அந்த உணவே மருந்து அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயும் இதில் நம்ம நடத்திருப்போம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அப்போ நம்ம உடம்பை தெளிவாக வளர்த்துக்கிட்டா தான் உயிரும் வளர முடியும். உடம்பை நம்ம நோய் நொடியோடு நிறையா சாப்பிட்டு கண்ட நோய்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிர் அப்படிங்கிறது உடம்புல தங்காது. அப்போது உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உடம்பை தெளிவாக நம்ம எவன் பார்த்துக்கிட்டானோ அவங்ககிட்ட தான் அந்த உயிர் வந்து அந்த உடம்புல இருக்கும். அப்போ உடம்பை வளர்த்தா தான் உயிரை வளர்க்க முடியும் அப்படின்றது திருமூலரோட. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னா உள்ளம் தான் பெருங்கோயில், அந்த உடம்பு தான் ஆலயம் மாரி அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ உடம்பு அப்படிங்கிறது ஆலயம் மாரி அப்படின்னா அப்போ முக்கியம் வாய்ந்தது. பெருங்கோயிலில் அந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆலயம் அது அப்படிங்கிறது முக்கியம். அதுமாரி தான் அந்த உடம்பு. இப்போ உடம்பை தெளிவாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. கடுவெளி சித்தர் வந்து ஒரு பாட்டு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானரோட தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இதில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, இதில் கீழே நம்ம கொடுத்துருப்போம். நந்தவனம் அப்படின்னா உலகு. இப்போ நந்தவனம் அப்படிங்கிறது உலகு அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டி அப்படின்னா ஆன்மா. 4 மாதம் அப்படின்னா 4 + 6, அதான் 4 6 4 மாதமாய் 10 மாதம் மொத்தம். குயவன் அப்படின்னா இறைவன், தோண்டி அப்படின்னா மனிதன், குழந்தை பிறக்கிறது அப்படின்ற மாரி மனித பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, அதாவது ஆன்மாவானது 10 மாதங்கள் தாயின் கருவறையில் இருந்து இறைவனின் கருணையினால் மனித பிறவி எடுக்கிறது. ஆனால் வேண்டி பெற்ற இந்த மனித பிறவின் அருமை தெரியாமல் ஆன்மாவானது உலக இன்பங்களில் சிக்கிக்கொண்டு உலக இன்பங்களில் மூழ்கி மனித பிறவியை முடித்து விடுகிறது. அதான் இங்கே சொல்கிறாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, நந்தவனம் அப்படின்னா அந்த உலகத்தில் ஒரு ஆன்மா என்ன பண்ணுது, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி இறைவன்கிட்ட போயிட்டு 4 மாதமாக, அதாவது 10 மாதமாக தாய் கருவறையில் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு கொண்டு வந்தானோட தோண்டி. இப்போ குழந்தை மனித பிறவியாக வெளியில் வராங்க. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி, கூத்தாடி கூத்தாடியே, அதாவது மகிழ்ச்சி, அந்த உலகத்தோட மகிழ்ச்சியிலேயே அந்த மாய உலகத்திலேயே இருந்துக்கிட்டு நிறைய கெட்ட பழக்கங்கள், தேவையற்ற பழக்கங்களில் ஈடுபட்டுட்டு லைஃப்பை கரெக்டாக நம்ம எதுக்கு பிறந்தோம் எதுக்காக இருக்கோம் அப்படின்றத அந்த உண்மையை சித்தர்கள் மாரி இது பண்ணாமல் சாப்பிட்றது தூங்குறது என்ஜாய் பண்ணுறது இந்த மாரி இருக்கிறது அது கூத்தாடி கூத்தாடி அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. கூத்தாடி கூத்தாடி அதில் கடைசியாக இறந்து போயிடுறாங்க. போட்டுடை தாண்டி, போட்டுடை தாண்டினா இறந்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அந்த இது முக்கியமான ஒரு பாட்டு கடுவெளி சித்தர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். சித்த மருத்துவம், திரும்ப இண்டிவிஜுவல் சித்தர்கள்லையும் அந்த பாட்டெலாம் நான் சொல்லுவேன். சித்த மருத்துவம் அப்படிங்கிறத பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். சித்தர்கள் இயற்கையின் ரகசியங்களை அறிந்தவர்கள், அவர்களே சித்த மருத்துவம் என்ற தனிப்பிரிவு தோன்றவும் காரணமானவர்கள். அப்போ சித்தர்கள் வந்து அந்த இயற்கையோட எந்த மூலிகை சாப்பிட்டோம்னா நமக்கு எப்படி குணமாகும் அப்படின்ற ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, சித்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டாங்க. அப்போ அதை சித்த மருத்துவம் பேஸ் பண்ணி தனி மருத்துவ பிரிவு தோன்றதுக்கும் அவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்றது சித்தர்களோட பழமொழி. நாடிகளை பிடித்து நோய் அறியும் திறன் பெற்ற அவர்கள்
மருந்து தயாரிக்கும் வேதியியல் கூறுகளையும் அறிந்திருந்தனர். அப்போ நாயை அதை நம்ம கையோட நாடியை பிடிச்சி நமக்கு என்ன இருக்குது, நோய் இருக்கா இல்லையா அப்படின்றத நாடியை பிடிச்சி அந்த காலத்தில் நம்ம டிவியில் கூட பார்த்துருப்போம், பழைய படத்துலலாம். ஸோ அந்தமாரி தாத்தா பாட்டிலாம் பார்த்துருப்பாங்க. இப்போ நாடியை பிடித்து அந்த கன்சீவானா கூட நாடியை பிடிச்சி தான் செக் பண்ணுவாங்க. இப்போ விசேஷமாக இருக்காங்க, வாந்தி எடுக்கிறவங்க உடனே கையை பிடிச்சி பார்ப்பாங்களா, அந்தமாரி. இப்போ நாடியை பிடித்து நோய் அறியும் திறன் பெற்ற அவர்கள் மருந்து தயாரிக்கும் வேதியியல் கூறுகளையும் அறிந்திருந்தனர். பாருங்கள், சித்தர்கள் மரம் செடி கொடி பற்றிய அறிவும் அவற்றின் இலை பூ காய் கனி என அனைத்திலும் நோய் தீர்க்கும் மருந்துகளை உருவாக்கும் அறிவும் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மரம் செடி கொடிலாம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இலை பூ காய் கனி எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அதில் எப்படி நோய் தீருது, எந்த இதை சாப்பிட்டா நோய் சரியாகும் அப்படின்றதெல்லாம் அந்த அறிவை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ சித்தர்களின் குழுவுக்குறி அவங்க பாடல்கள்லாம் மேக்ஸிமம் அந்த குழுவுக்குறி மாரி, அதாவது ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு குறியீடுகள் மூலிமா அது பாடப்பட்டிருக்குது. அந்த குறியீடுகள் அந்த என்ன சொல்கிறது, அந்த மருத்துவம், அதாவது யோகம் தந்திரம் மருத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ குறியீடு, அதாவது தமிழ் சித்தர்களின் பாடல்கள் எளிமையாக இருப்பினும் மறைபொருள் கூறுகளாக குழுவுக்குறிகளாகவே எழுதப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யோகம் தந்திரம் மருத்துவம் இந்த மூன்றையும் யார் தெளிவாக கற்றுக்கிட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பொருளை உணர முடியும். இதில் எக்ஸாம்பிளுக்கு மாங்காய்ப்பால் என்னும் சொல் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாங்காய்ப்பாலாம் நம்ம மாங்காயில் வர பால் அப்படின்னு நினச்சக்கூடாது. அது சித்தர்கள் அந்த குழுவுக்குறி அவங்களோட மீனிங் பார்த்திங்கன்னா, நம்ம குண்டலினி சக்தி யோகா பண்ணும்போது அந்த நெத்தியில் அந்த சக்திலாம் கொண்டு வருவாங்க மேலே, தலைக்கு மேலே அதை கொண்டு. ஸோ அப்போ அந்த குழுவுக்குறியோட பாடப்பட்டிருக்கிறது தான் சித்தர்களோட பாடல்கள்லாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மாங்காய்ப்பால் அப்படின்னா குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இப்போ நம்ம மாங்காய்ப்பால்லாம் டைரெக்டாக அது புரியாது. இப்போ சித்தர்களுக்கு தான் அது புரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வள்ளலாரை பற்றி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானுமர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அப்படின்னு வள்ளலார் அவர்களோட. ஏன்னா வள்ளலாரும் ஒரு சித்தரில் லிஸ்ட்டில் வருவார். 18 சித்தரில் வரமாட்டாங்க, பட் ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 18 சித்தர்களில் பழைய சித்தர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. வள்ளலாரை பற்றி ரெமைனிங் சித்தர் இதர சித்தர்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ சித்தர்கள் ஜென்ரலாக மருத்துவம் மந்திரம் ரசவாதம் யோகம் ஞானம் இந்தமாரி பல்துறைகளில் அவங்க பாடிய பாடல்கள்லாம் இன்னமும் நமக்கு கிடைச்ச ஒரு அறிவு பெட்டகமாக இருக்குது அப்படின்றத ஃபைனலாக கொடுக்குறாங்க. அப்புறம் பேசிக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துருவோம். இப்போ ஓவராலாக பார்த்தாச்சு பர்டிகுலர் டாபிக் கீழே. இப்போ அகத்தியர்னா திருமூலர்னா அவங்க முக்கியமாக டிஎன்பிசி பேஸ் பண்ணி என்ன அப்படின்றத பார்த்தலாம். அகத்தியர் அப்படின்னா அகத்தியர் பாடிய சித்தர்கள் பாடல்கள் ஞான பாமாலை. இது ஒரு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். யார் பாடிய பாடல்கள் ஞான பாமாலைன்னு குறிப்பிட்டாங்க அப்படின்னா அகத்தியர் பாடிய பாடல்கள் தான் ஞான பாமாலை அப்படின்னு சொல்லுவோம். வேறு பெயர்கள் குடமுனி குருமுனி இதெல்லாம் வரும். குருமுனி அப்படின்ற ஒரு டிஎன்பிசியில் கொடுத்துருக்கு. இது யூனிட் 8 கூட கேட்டிருக்காங்க. ஆமாம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மேபி கேட்கலாம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அகத்தியர். அகத்திய ஞானம். திருமூலர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதேமாரி அகத்தியரை பார்த்திங்கன்னா சித்தர்களோட முதன்மையானவர் அப்படின்னு குறிப்பிடலாம். சித்தர்களின் தலைவர் அப்படின்னு குறிப்பிடலாம். சித்தர்களின் ஆதி சித்தர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது திருமூலர். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். இது ஒரு டிஎன்பிசி கொஷின். இவரோட காலம் தான் 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு முன்னால் நம்ம பார்த்தது தான். இப்போ தனியாக இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அதை நம்ம திரும்ப ரீகால் பண்ணிக்கணும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறதான் திருமூலரோட கொள்கை. ஞானத்தின் மிக்க அறநெறி நாடில்லை அப்படிங்கிற திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்புறம் அந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்குவையில் ஊனுடம்பு ஆலயம் இதெல்லாம் அந்த கூற்றுக்காரன், அதாவது பாடல் வரி கொடுத்து யாரோட பாட்டு யார் சொன்ன கூற்று அப்படின்னு கேட்கலாம். தெளிவாக படிச்சுக்கணும். யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்ட்டு லாஸ்ட் குரூப் 4 கேட்ட கொஷின், 2024 கேட்ட குரூப் 4 கேட்ட கொஷின். யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொல்லிட்டு. இது புக்கில் கிடையாது, அவுட் ஆஃப் புக்கு. கூகுளில் போட்டிங்கன்னா அந்த விர்ச்சுவல் அகாடமி தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ரன் பண்ணுற அந்த இதில் வரும். மற்ற ஜென்ரலாக இருக்கிற புக்லேயும் இருக்கும். இலக்கிய வரலாறு புக்கிலலாம் இருக்கும். இப்போ சித்தர் அந்த திருமூலர் திருமந்திரத்தில் தான் இருக்குது. திருமூலர் எழுதுனா அந்த திருமந்திரத்தில். ஓகே. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா யோக சமாதியின் உள்ளே அகலிடம், யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி, யோக சமாதியின் உள்ளே உலசக்தி, யோக சமாதி உகந்தவர் சித்தரே. இதோட விளக்கமும் இங்கே கொடுத்துருக்கு. யோகம் அதாவது யோக சமாதி அப்படின்னா இந்த யோக நிலையில் இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த உள்ளத்தில் இருக்க இடத்துல தான் இறைவன் உள்ளே வருவாங்க.
அப்போ யோக நிலையில் இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஒளி வரும், அந்த ஒளி தான் இறைவனோட ஒளி போல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அது மூலிமா சக்தி நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த யோக நிலையில் சமாதி அடைஞ்சவங்க அது சித்தர்கள் தான். அப்போ யோகங்கிற ஒரு கான்செப்டில் இறைவனடியை சேர்ந்தவங்க தான் சித்தர்கள், அதை இன்ப நிலையை அடைஞ்சவங்க தான் சித்தர்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஜஸ்ட் ஜென்ரலாக பார்த்துக்கலாம். யோகம் என்று அறியப்படுகின்ற சாதனையானது ஆதியாக இருக்கின்ற இறைவனின் உள்ளேயே அண்ட சராசரங்களும் அனைத்திலும் இறைவனோடு இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடங்கி அண்ட சராசரங்களும் அனைத்திலும் இறைவனோடு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த யோகத்தில் ஆழ்ந்து இருக்கின்ற சமாதி நிலையில் சாதகருக்கு உள்ளே என்றும் நிலை பெற்று இருக்கின்ற ஒளியாக இறைவன் இருக்கிறான். அப்போ அந்த யோக நிலையில் இருக்கிற அந்த சித்தர்கள் அந்த மனசுக்குள்ள உள்ள ஒரு ஒளி போல இறைவன் வந்து இருக்கிறாங்க. அந்த ஒளியாகிய இறைவனின் சக்தியை சமாதி நிலையில் இருந்து கொண்டே, அப்போ அந்த ஒளி உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒளியாக இருக்கிற இறைவனின் சக்தியை அந்த சமாதி, அந்த யோக சமாதி, அப்போ அந்த ஒளியாகிய இறைவனின் சக்தியை சமாதி நிலையில் இருந்து கொண்டே அனுபவித்து கொண்டு பேரின்பத்திலேயே திளைத்து இருக்கின்ற சாதகர்களே சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த யோக சமாதி அந்த நிலையிலேயே உடம்புக்குள்ளே ஒரு உள்ளத்தில் ஒரு ஒளி வடிவமாக இறைவன் வந்து இருக்கிறாங்க. அந்த இன்ப நிலையை அந்த ஒளி வடிவமாக அந்த இறைவனை வந்து அடையிற அந்த சக்தியை வந்து உடையவங்க தான் சித்தர்கள். அப்போ யோக சமாதி உகந்தவர்கள் சித்தரே அப்படின்றத திருமூலர் அவர்கள் திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் லாஸ்ட் இதில் கேட்டது. யோகம் அதை பேஸ் பண்ணி வந்ததுனாவே அது திருமூலருங்கிறத நமக்கு போட்டுற வேண்டியது தான். சிவாக்கியரை பொறுத்தவரையிலையும் சித்தர்களின் கலகக்காரர் சிவாக்கியர், இவரோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. நம்ம 11th நியூ புக்லேயே கொடுத்துருக்காங்க. சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சிவாக்கியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் அப்படிங்கிற தன்னை அறியணும் அப்படின்னா நான்கிற ஒரு அகங்காரம் அழியணும் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த இதில் வந்து பாடல் தான் அந்த நாடொனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் அப்படின்னு சொல்லி சிவாக்கியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பட்டினத்தாரை பொறுத்தவரையிலையும் ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாலே பார்த்தாச்சு. பட் இண்டிவிஜுவல் சித்தர் டாப்பிக்லேயும் அதை நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். அப்புறம் பாம்பாட்டி சித்தரை வந்து சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் குறிப்பிட்டிருக்காங்க. கொங்கணர் வந்து தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் மேலே பட்ட அந்த கொக்கு வந்து ஏதாவது எச்சமிட்டிருக்கான், அந்த எச்சமிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இவர் விழித்து பார்த்தே, யோகா இருக்கும்போது என்ன நீ வந்து எச்சமிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு விழித்து பார்த்தே அதை எரிச்சிருக்கிறாரு கொங்கணர் அவர்கள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். குதம்பை சித்தரை பொறுத்தவரையிலையும் குதம்பை அப்படிங்கிறது அந்த பெண்களில் காதில் அணியும் அணி அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நகை தொங்கட்டான், இப்போ வளையமாக காதில் விதவிதமாக இப்போலாம் போட்டிருக்காங்க டிசைனாக, அதை தான் அந்த குதம்பை அப்படின்ற குறிப்பிட்டிருக்காங்க. பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பாய் என்று அழைக்கிறார் அந்த குதம்பை சித்தர். அப்போ அந்த பாடல்களில் குதம்பாய்னு வர்றது வந்து பார்த்திங்கன்னா, குதம்பாய் அப்படிங்கிறது அந்த குதம்பை அந்த வளையல் அணிஞ்சி வர ஒரு பெண்ணை பார்த்து வந்து குறிப்பிட்றது தான் அந்த குதம்பாய் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் அந்த பாடலில் குதம்பாய்னு வரும். அதனால் ஈஸியாக ஒரு பாடலை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இடைக்காட்டு சித்தர். இப்போ குரூப் 2 2Aல அதான் இங்கே நம்ம முன்னாலே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். உலகம் நிலையற்றது அப்படிங்கிறது அந்த பாடல் பொருளில் குறிப்பிட்டிருப்பார். அதாவது வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு, மெய்பொருள் கண்டு விலங்கு ஞானிற்கு கற்பங்கள் எதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் எதுக்கு, முத்தமிழ் கற்று முயங்கு மெய்ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் எதுக்கடி. குதம்பாய் வந்தனாவே அவர் இதை போட்டுறவனே தான், அது பொருளும் புரிஞ்சுக்க வேண்டியதான். குதம்பாய் அப்படிங்கிற குதம்பாய் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார், அந்த வளையல் காதில் வளையல் நகையோட அணிஞ்சு வர அந்த பெண்ணை பார்த்து குதம்பாயின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உலகம் வந்து நிலையற்றது, வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றாண்மை உடையோருக்கு அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு அப்படின்ற மாரி அந்த பாடல் வரி ஸ்டார்டிங்கில் வருது. மெய்பொருளை கண்டுணர்ந்த மெய்ஞானிற்கு புற உடல் வலிமை தரும் காயக்கற்ப மருந்துகள் எதற்கு, 3 தமிழையும் கற்று மெய்பொருளோடு இணைந்துவிட்ட மெய்ஞானிகளாகிய சித்தர்களுக்கு சத்தமிட்டு பாடும் வெறும் கூப்பாடுகள் எதற்கு அப்படின்ற மாரி உலகம் நிலையற்றது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் அதில் பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த கற்பங்கள் உடல் வலிமைக்காக அதை சாப்பிட்றது அதெல்லாம் எதுக்கு, அதுமாரி சித்தர்களை பார்த்து பாட்டு பாடுறதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு.
இப்போ குதம்பாய் சித்தர் அதை ஜஸ்ட்டு பார்த்துக்க தான். இப்போ குதம்பாய்னு வந்தாவே முடிஞ்சிச்சு. இதில் வந்து பாடல் பொருள் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகம் நிலையற்றது அப்படின்றத இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு. அப்போ அந்த பாடலோட மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் கொஸ்டினை எடுத்திருக்காங்க. இப்போ குரூப் 2 நான் என்ட்ரி ப்ரிலிம்ஸில் அதான் எடுத்திருக்காங்க. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க, இடைக்காட்டு சித்தர். ஸோ இதில் தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க, பார்த்துங்க. அடுத்தது கடுவெளி சித்தரை பொறுத்தவரையும் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை, ஓப்பன் ஸ்பேஸு, அந்த வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் தான் கடுவெளி சித்தர். ஒரு 3-4 வாட்டி கேட்டிருக்காங்க. அதுமாரி எளிய சொற்களில் அறிவுரைகளை வந்து அவர் கூறியிருக்காரு. நந்தவனத்தில் அறிவுரைகள் நிறையா குறிப்பிட்டிருப்பார். அந்த கீழே அறிவுரைகள் பாட்டு தான் அந்த 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருவோம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோட தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி, கடுவெளி சித்தர் முன்னாலேயே பார்த்தோம். நந்தவனம் அப்படிங்கிறது உலகம், ஆண்டி அப்படின்னா அந்த ஆன்மா. அது ரெண்டும் சேர்ந்து சாமிக்கிட்ட 4 மாதமாக அதை சாமிக்கிட்ட குழந்தை வேணும்னு சொல்லி தாய் கருவில் 4 மாதம்னா 4 + 6 4 மாதம் 10 மாதமாக தாயோட கருவலையில் வளர்ந்து அப்புறம் ஒரு தோண்டினா மனித உருவமாக வெளியில் வந்து அது இன்பங்கள்லேயே நம்ம மூழ்கி கடைசியாக இறந்துடுறாங்க அப்படின்றத குறிப்பிட்றாரு கடுவெளி சித்தர். அவர் அந்த 6th ஓல்டு புக்கில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மீனிங் இருக்கும். இதை பேஸ் பண்ணி பழைய கொஸ்டின்ஸில் நிறையா கேட்டிருக்காங்க. இதை திரும்ப கேட்கலாம். கடுவெளி சித்தர் வைத்தாரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, பாம்பினை பற்றி ஆடாதே, உந்தன் பத்தினிமார்கள் பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னில் புகழ்ந்து பலரில் உண்ணாதே, சாற்று முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வு பண்ணாதே, கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. உன் கடம்னா உடம்பு, 2-3 வாட்டி அது கேட்டிருக்காங்க. கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ அவனை பற்றி கோல் முனையாதே அப்படின்றத இது பார்த்தோன்னா புரிஞ்சிடும். அதோட மீனிங் நான் சைடில் கொடுத்துருக்கேன், அது ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், வைத்தாரை கூட வையாதே அப்படின்னா என்னது, கடாதான் பார்த்துக்கலாம். ஓகே, வைத்தாரை கூட வையாதே அப்படின்னா உன்னை வைத்தவரை கூட நீ வையாத, உன்னை யாரும் திட்டினா கூட நீ திட்டாத. இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக பேசினாலும் நீ பொய் சொல்லாத, இந்த உலகம் ஃபுல்லாக பொய் பேசினாலும் நீ பொய் பேசாத அப்படின்ற நிறைய அறிவுரைகள் குறிப்பிட்டிருக்காங்க. யார், கடுவெளி சித்தர் அவர்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து யார் சொன்னாங்கன்னா கடுவெளி சித்தர். வெய்ய வினைகள் செய்யாதே, பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே அப்படின்றது. இப்போ வெய்ய வினைகள் செய்யாதேன்னா பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை வந்து செய்யாத, மற்றவங்களுக்கு துன்படுத்தாத அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே, கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே, கல்லெடுத்து காக்கா அடிக்கிறது, குருவி அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பாம்பினை பற்றி ஆடாதே, பாம்போடு விளையாடாத, அது கடிச்சிச்சுன்னா அப்புறம் விஷம் ஏறிடும். உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, அதை பெண்கள், அதுதான் பத்தினிமார்கள் ஜென்ரலாக சொல்லுவாங்க. பெண்களை வந்து பழிச்சுலாம் பேசாத, பெண்கள் வந்து தாழ்ந்தவங்க, ஆண்கள் தான் உயர்ந்தவங்க அப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாரு. வேம்பினை உலகில் ஊட்டாதே அப்படின்னு சொல்கிறாங்க. வேம்பு அப்படின்னா வேப்ப மரம், அது கசக்கும். பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே அப்படின்னு குறிப்பிட்றாரு. உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாடாதே, உந்தன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே, அந்த வீராப்பெல்லாம் மற்றவங்களுக்குலாம் காட்டாத, பொலைட்டாக நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போற்றும் சடங்கை நன்னாதே, பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே, மற்றவங்க செய்கிறாங்கன்னா அதை யோசித்து இது நான் செய்யணுமா வேணாமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி செய்யுங்க. உன்னை புகழ்ந்து பலரில் உண்ணாதே, பலரில்னா பல வீடுகளில் அப்படின்னு சொல்லுவாங்க, பலர் ப்ளஸ் இல். உன்னை புகழ்ந்து பேச பிற வீடுகளுக்கு செல்லாதே அப்படின்றத சொல்கிறார். சாற்று முன் வாழ்வை எண்ணாதே, உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே, பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வு பண்ணாதே, பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே, மற்றவங்களுக்கு தப்பான செயலாக இருக்கிற செயல்களை நீ செய்யாத. கள்ளம் வேடம் புனையாதே, கள்ள வேடம்னா என்னது, போலி வேடங்கள்லாம் நம்ம போடக்கூடாது. மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது நல்லாவே நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது. பல கங்கையில் உன் கடம் நனையாதே, கடம்னா உடம்பு. புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே, மற்றவங்க போய் காசிக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்கிறதெல்லாம் அது நம்பிக்கை இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு, அது பண்ணாதானே இவர் சொல்கிறார். கொள்ளை நினையாதே, யாருடைய பொருள்களையும் திருட நினைக்கக்கூடாது. கொள்ளை
திருடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாத. ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சண்டையில் பிரிஞ்சிடறோம், அது இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அவன் இப்படி இருந்தான்னு சொல்லி அவனை கோல் மூட்டுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கடுவெளி சித்தர் கூறிய அறிவுரைகள் 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் கொடுத்துருக்காங்க கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட் பாருங்கள், இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தரை பொறுத்தவரையும் முன்னாலே நம்ம சொன்னது தான். 11th அட்வான்ஸ் தமிழில் கொடுத்துருக்காங்க. கண்ணில் மணியை கருதியை போற்றல், அதாவது இறைவனை போற்ற மாரி இதில் இருக்கும். நம் கண்ணில் இருக்கும் கருமணி போன்றவனை, நம் கருதுகின்ற மாபெரும் ஒளியை போன்றவனை, வெண்ணில் விளங்கும் சுடர் போன்றவனை, திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை எந்நாளும் போற்றுவீராக. ஸோ அடுத்தது பாருங்கள், பாலில் மறைந்துள்ள சுவை போலவும், பழத்தில் மறைந்துள்ள இனிமை போலவும், நூல்களில் மறைந்துள்ள நுட்பமான கருத்துக்களைப் போலவும், உலக பொருள்களில் எல்லாவற்றிலும் நுட்பமாய் மறைந்திருக்கும் இறைவனை போற்றுவீராக. இறைவனை வந்து போற்றுங்க, அவங்க அப்படி இருக்காங்க, கண்ணில் இருக்கிற கருமணி போல் இருக்க இறைவனை போற்றுங்க. நாம் கருதுகின்ற மாபெரும் ஒளியை போன்றவனை இருக்கிற இறைவனை போற்றுங்க. விண்ணில் விளங்கும் சுடர் போன்ற இருக்கிற இறைவனை போற்றுங்க. திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை போற்றுங்க அப்படின்ற மாரி இந்த பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க இடைக்காட்டு சித்தர். அதில் தான் லாஸ்ட்டாக 2 லைன் தான் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். இப்போ குரூப் 2ல் அதில் என்ன சொல்கிறாங்க, எள்ளில் உள்ளிருக்கும் எண்ணெயை போல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை உள்ளத்தில் இருத்தி உணர்வுடன் போற்றுவாராக. அது எள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் போல், அதான் எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. அப்போ எள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் போல் இந்த உலகம் ஃபுல்லாக நிறைந்திருக்கிற அந்த இறைவனை உள்ளுணர்ந்து அதை போற்றணும் அப்படின்ற மாரி இடைக்காட்டு சித்தர் இறைவனை போற்றுற மாரி குறிப்பிட்டிருக்காரு. இவர் வந்து இடைக்காட்டில் பிறந்ததுனால இடைக்காட்டு சித்தர் அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருக்காங்க. இவர் போகர் என்ற சித்தரின் சீடர். அது போகருங்கிற சித்தரோட சீடர் தான் இவர். இடைக்காடு ஞானசூஸ்திரம் 70 என்பது இவருடைய நூல். மேபி கேட்கலாம், இவரோட நூல் என்னென்னா இடைக்காடர் ஞானசூஸ்திரம் 70. இடைக்காடர்னு அதில் பேர்லேயே வந்துருச்சு. ஞானசூஸ்திரம் 70 அப்படிங்கிற நூல் யாரோடைனா இடைக்காடர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையும் எய்தும் வழியினையும் இவர் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த பாட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 11th அட்வான்ஸ் தமிழில் 2 பேர் அதை தான் கொடுத்துருப்பாங்க, இடைக்காட்டு சித்தர், அப்புறம் அந்த குதம்பாய் சித்தரை பற்றி முன்னாலே பார்த்தாச்சு. இதில் பாருங்கள், இந்த 18 சித்தர்களை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 18 சித்தர்களில் ஒருவர் யார் அப்படின்னு போகர் அப்படிங்கிற பேரை கொடுத்து மற்றதெல்லாம் சம்மந்தம் இல்லாத 18 பேரில் வராதவங்களாம் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். அகத்தியர், திருமூலர், காலங்கிநாதர், போகர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், அடுத்து பாருங்கள் கோரகர், அப்புறம் சுந்தரானந்தர், கமலமுனி, இடைக்காடர், புலிப்பாணி, தேரையர், குதம்பை சித்தர், புன்னாக்கீசர், மச்சமுனி, அழுகணி சித்தர், சட்டைநாதர், கருவூரார். இதெல்லாம் அந்த 18 பேர் முக்கியமாக குறிப்பிட்றாங்க. அது இங்கே கீழே இருக்கும், 18 சித்தர்கள் நேர் இருக்கும். அதில் அந்த போகர் அப்படிங்கிறவங்க பேரை கொடுத்து ஒரு டிஎன்பிசியில் கொஸ்டினில் கொடுத்தாங்க. மற்றதெல்லாம் அந்த 18 சித்தர்கள் வராத பேர்லாம் கொடுத்து 18 சித்தர்களில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, போகர் அப்படிங்கிறது. இதர சித்தர்களில் இந்த 18 சித்தர்கள் பேரும் இந்த இதர சித்தர்கள்லாம் இருக்கும். இதர சித்தர்கள் ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார், அவர், கம்பர், குமரகுருபரர், அவங்களாம் இதர சித்தர்களில் அவங்களும் சித்தராக இருக்காங்க. சேக்கிலார், பத்ரகிரியார், வள்ளலார் தான் நம்ம பார்த்தாச்சு. ராமலிங்கடிகள், வள்ளலார் எல்லாம் ஒன்று தான். வியாசர், வான்மீகி, விஸ்வமித்திரர் எல்லாமே சித்தர்களாக கன்சிடர் பண்ணுறாங்க. 145க்கு மேலே இருக்குது. இப்போ 18 அப்படிங்கிறது 18 பேர்களை குறிக்குது, 18 சித்தர்கள் எண்ணிக்கையை குறிக்கல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இருந்தாலும் ஒரு 18 முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் இருக்குது. அதான் நம்ம அந்த இமேஜில் பார்த்தோம். இப்போ புக்கு ப்ரூஃப் தான் இதை தான் நம்ம கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த புக்கில் இருக்கிறதா நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக சொல்லியிருப்பேன். சித்தர்கள் பேசிக்லேருந்து நூல்வெளியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ஆர்டராக உங்களுக்கு வந்திருக்கும். இதில் இருக்கிறதா நம்ம எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம். அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற 2 சித்தர்களை பற்றி, அதில் இருக்கிற இன்ட்ரொடக்ஷனில் இருக்கிற கண்டென்ட்டு, சித்தர் பாடல் 6th ஓல்டு புக்கில் இருக்கிறது, இதை எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பாடல் பொருளோடு பார்த்துருக்குறோம். இதில் இருக்கிற அந்த கடம் அப்படின்னா உடம்பு, இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். பலரில் அப்படின்னா பலர் இல்லத்தில், பலர் வீடுகளில் அப்படின்றத குறிக்கும். வீராப்பு அப்படின்னா இருமாப்பு, வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். இந்த பாடலோட எக்ஸ்ப்ளனேஷன் பக்கத்துலேயே நான் கொடுத்துருந்தேன்.
அப்போ இங்கே பாருங்கள், அந்த பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் இவங்களாம் காரண பெயர்கள். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக பின்பற்றியது அந்த கடுவெளி சித்தர். இப்போ கடுவெளி சித்தரை பற்றி தான் ஓல்டு புக்கு 6th ஓல்டு புக்கில் ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது பேரோட ரீசன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எந்த காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பஞ்சமர், அது பஞ்ச சித்தர்கள், அதை மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். பஞ்சமர் அப்படின்னு சொல்லப்படுற சித்தர்களில் பஞ்சமர் அப்படின்னா ஐவர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. திருமூலர், சிவாக்கியர், பட்டினத்தார், திருமாளிகை தேவர், கருவூரார், இந்த 4-5 பேரும் பஞ்சமர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க சித்தர்களில். அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம கொஷின் நம்ம பார்த்துடலாம். இப்போ இது எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ அதெல்லாம் புக்கோட நம்ம பார்த்தாச்சு. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னு குரூப் 2 இப்போ ரீசெண்டாக நடந்த செப்டம்பரில் 14ஆம் தேதி நடந்த கொஷின். குதம்பை சித்தர். உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லிட்டு குதம்பை சித்தர் 11th அட்வான்ஸ் தமிழில் இருக்க கொஷின். இப்போ தான் நம்ம புக்கு ப்ரூஃப்னு நம்ம காமிச்சோம். அடுத்து பாருங்கள், இதுவும் 11th அட்வான்ஸ் தமிழ். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றுகிறே. இறைவனை போட்டுற மாரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இடைக்காடு சித்தர் வந்து பாடியிருப்பார். இதுவும் அட்வான்ஸ் தமிழில் 2 கொஷின். அப்படியே அட்வான்ஸ் தமிழில் ஒரு 1.5 பேஜ் தான். அதை தெளிவாக படிச்சிருந்தோம்னாவே அந்த 2 கொஷின் ஈஸியாக போட்டுடலாம் அந்த பாடல்கள் பேஸ் பண்ணி. யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருப்பாங்க. இது புக்கில் கிடையாது, அவுட் ஆஃப் புக்கு தான். அதை நம்ம ரெஃபர் பண்ணி அந்த பாடலோட எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்துருந்தோம். அது பார்த்தாச்சு. வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர். ஓகே, வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர். லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கொஷின், 2024 கேட்ட கொஷின். இது 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த புக்கு ப்ரூஃபில் நம்ம பார்த்தோம். 15 சித்தர்களில் ஒருவர், அந்த படத்தோடு நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸ்ப்ளனேஷன். டேரெக்டாக கொஷினில் வராதிங்க. ஒரு சில பேர் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி கொஷினுக்கு வந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா சித்தர் டாபிக் கம்ப்ளீட் பண்ணின மாரி இருக்கும். அப்புறம் புக்கை மட்டும் தெளிவாக நீங்கள் 11th புக்கு, அப்புறம் அட்வான்ஸ் தமிழ், பழைய புக்கு இது பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 15 சித்தர்களில் ஒருவர் வந்து போகர், நாகர், கண்ணகனார், கண்ணப்பர் இதெல்லாம் வராது. நம்ம படித்த மாதிரி அந்த 18 சித்தர்களில் பேரே இதெல்லாம் வராது. அடுத்து பாருங்கள், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடல் பாடிய சித்தர் யாருன்னு கேட்குறாங்க. கடுவெளி சித்தர். இது 11th நியூ புக்கு, பேஜ் நம்பர் 224 இருக்குது. கடுவெளி சித்தர் பாடின பாட்டு. இது எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். நந்தவனம்னா ஒரு உலகம், ஆண்டினா அது ஆன்மா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தாய் கருவறையில் 4 மாதம்னா 4 + 6 10 மாதமாக தாய் கருவறையில் வளர்ந்து இறைவன் அருளால் என்னது ஒரு ஆண்டியாக, அதாவது மனித பிறவியாக வந்து அதுக்கப்புறம் கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லி முடியும். கடுவெளி சித்தர் பாடின பாட்டு. சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமூலர். இப்போ சித்தர்களின் ஆதி சித்தர் திருமூலர் 11th நியூ புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 222, அது 222 இருக்குது. அது சித்தர்களின் முதன்மையானவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகத்தியர். சித்தர்களின் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் அகத்தியர் வருவார். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். இது 11th புக்கில் இருக்குது. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சித்தர்கள். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்தர்கள். இதுவும் 11th புக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி தான் நம்ம இன்ட்ரடக்ஷனில் தெளிவாக சொல்லியாச்சு. அது 11th புக்கில் அதை இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு புக்கை பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா இதுவும் இருக்கும். தன் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர். அப்போ எரித்தவர் யாருன்னு கேட்கணும். இது வந்து ஜென்ரலாக நெட்டை தான் நம்ம பார்க்கணும். அவுட் சைடு கொஷின். தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொங்கணர். மேபி கவர்மெண்ட்டில் இருக்கலாம். அட்டமா சித்திகள். இதில் அட்டம் அப்படிங்கிறது என்னது 8 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அனிமா, மகிமா, லஹிமா, பிராகியம் அப்படின்னு சொல்லிட்டு 8 இருக்கும். ஸோ அதில் தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞானப்பாமாலை இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. நியூ கவர்மெண்ட் மெட்டீரியலில் அகத்தியரில் கொடுத்துருப்பாங்க. இவர் பாடிய பாடல்கள் வந்து ஞானப்பாமாலைன்னு நம்ம வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ப்ரூஃபு கவர்மெண்ட் மெட்டீரியல். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானரோட தோண்டி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லி வரும். கடுவெளி சித்தர். திரும்ப ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான். இதை தான் புது கொஸ்டின் தூக்கி வச்சுருக்காங்க. இது புது புக்லேயே இருக்குது. 11th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. 2 வாட்டி வந்திருக்கு. தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள். விடைத்திரைவில் நியூ கொஸ்டின். இது வந்து 11th நியூ புக்லேயே இருக்குது. அட்வான்ஸ் தமிழில் 11th நியூ புக் 223 பேஜ் நம்பரில் இருக்குது. இப்போ தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள்லாம் சித்தர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா சித்தர்கள். தமிழகத்தில் ரசவாதிகள் யார் அப்படின்னு கேட்டாலும் சித்தர்கள் தான்.
இப்போ ரசவாதிகள்லாம் ஒரு தாழ்ந்த உலோகத்தை வந்து தங்கமாக மாற்றுறவங்க தான் ரசவாதிகள். அப்போ ஒரு உடம்பு, நம்ம உள்ளம், இது ஆர்கனைஸ் பண்ணி வந்த உயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உயர்ந்த ஆன்ம நிலைக்கு கொண்டு போகிறவங்க தான் இந்த சித்தர்கள், ஆன்மீக ரசவாதிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் தான் கடுவெளி சித்தர். 6th ஓல்டு புக்கில் கவர் ஆகும். மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி. இது அவுட் ஆஃப் புக்கு. மாங்காய்ப்பால் அப்படிங்கிறது அந்த குண்டலினி சக்தி தலையில் ஏற்றிய அந்த அமிர்தம் உண்ற இது நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க. குழு குறியில் இருக்குது. மாங்காய்ப்பாலுங்கிறத மென்ஷன் பண்ணி 11th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சமூக உணர்வு தான். அப்போ இயல்பான வாழ்க்கையை வாழணும், சாதி சமய சம்பிரதாயம் அந்த சடங்குகள்லாம் ஒழிக்கணும், ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள் அப்படின்ற மேலே குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ சமூகத்துக்காக மக்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உடையவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பக்தி உணர்வு, இயற்கை உணர்வுலாம் கிடையாது, ஒற்றுமை உணர்வுலாம் கிடையாது, சமூக உணர்வு பேஸ் பண்ணி தான் சித்தர்களோட பாடல்கள் வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்லி நமக்கு நினைவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. வைத்தோரை கூட வையாதே, இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பெய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம அந்த 6th ஓல்டு புக்கோட எக்ஸ்ப்ளனேஷன், ஒவ்வொரு லைனு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்ற பாக்ஸில் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே, பொய்யான வேஷம் புனையாத, பல கங்கையெல்லாம் போயிட்டு மற்றவங்க நினைஞ்சு வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் போயிட்டு மூழ்காத, கடம்னா உடம்பு அப்படின்னு கேட்குறாங்க. கடம்னா என்னன்னு கேட்குறாங்க, உடம்பு. அடுத்து பாருங்கள், உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். வெட்ட வெளினாவே கடுவெளி சித்தர் தான். 2-3 டைம்ஸ் வந்துருச்சு. சித்தர் பாடலில் கடம் என்பது பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. கடம்னா உடம்பு. 6th ஓல்டு புக். அடுத்தது பாருங்கள், சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வு பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். அந்த பாடல்களில் 6th ஓல்டு புக்கில் நம்ம டேப்லேஷன் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதில் வரது தான். மற்றவங்க தாழ்வு பண்ணுற அளவுக்கு நீ இது ஒரு தாழ்வு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறர் தாழும்படிக்கு, மற்றவங்க தலை குனிகிற அளவுக்கு நீ அவங்களுக்கு கெட்ட செயல் எதுவும் செய்யாத. 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாது அப்படின்னு சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள். கடிதத்தில், மகளோட கடிதத்தில் எழுதியிருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மையாருக்கு கடிதம் எழுதியிருப்பார், அதில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அதில் டாப்பிக்கில் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் இருக்கும் தெளிவாக. உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யாருன்னு கேட்குறாங்க. 4 பேருமே வரும். அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி. இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். 6th ஓல்டு புக்கு, டேர்ம் 2. திரும்ப பாருங்கள், பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடுவெளி சித்தர்களோட அறிவுரைகள் அந்த பாட்டில் டேப்லேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்கள் புனையாதே. இதெல்லாம் நம்ம அவர் சொன்னது தான். தீயொழுக்கம் செய்யாதே அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதுதான் பொருந்தாதது. அதாவது கடுவெளி சித்தர் அறிவுரைகளில் பொருந்தாத ஒன்று. பாம்பினை பற்றி ஆடாதே, பாம்பினை பற்றி ஆட்டாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாம்பை பிடிச்சிட்டு பாம்பை வந்து துன்புறுத்தாத, அதை உன்னை கடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, பெண்களை வந்து பழித்து காட்டாதாங்க அப்படின்ற மாதிரி சித்தர் பாடல்கள் கடுவெளி சித்தர் எல்லாம் அதுலேருந்து வர்றது டேப்லேஷனில் இருந்து. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக, இதை ஒரு 5-6 வாட்டி கேட்டது கடுவெளி சித்தர். சித்துக்களின் எண்ணிக்கை 8. லகிமா, அனிமா, பிராகியம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வரும். அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி என்று அது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த நாயன்மார்கள் வரும். இந்த ஒரு கொஸ்டின் இங்கே மாறி வந்திருக்கு. ஸோ மகேஸ்வர பூசை. ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். மகேஸ்வர பூசை அப்படிங்கிறது அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி. அப்போ அடியார்களுக்கு உணவு கொடுக்குறத வந்து சிவநெறி, சிவனுக்கு அளிக்கிற மாரி அந்த சிவநெறி அப்படின்றத குறிப்பிடுது மகேஸ்வர பூசை. கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் வந்து பெரிய புராணத்தில் வரும். ஓகே, இது பாருங்கள், யூனிட் 8 கேட்ட கொஷினு, லாஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க? பசிப்பினி மருத்துவர் யார்? வள்ளலார் தான் பசிப்பினி மருத்துவர்னு சொல்லுவாங்க. நன்னூல் புலவர் சாத்தான் அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனாரை குறிப்பிட்டிருப்பாங்க. சாத்தான் நன்னூல் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் குறிப்பிட்டிருப்பார். குடமுனி, குறுமுனி இதெல்லாம் அகத்தியர். அப்போ இது வந்து அகத்தியர் சித்தர்களில் வருது. அதனால் அந்த கொஷின் நம்ம இதில் பார்க்கணும். சிலம்பு செல்வர் வந்து மாப்போசி. யூனிட் 8 கேட்ட கொஷின் கம்பேரிசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ 30 கொஷின் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு பாருங்கள். இந்த பிடிஎஃப்
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் கொஷின் வித் ஆன்சர் இந்த மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து டாபிக் வைஸாக தமிழுக்கு ஜென்ரல் தமிழ், அப்புறம் மேக்ஸு, ஜிஎஸ். மேக்ஸுக்கு சொல்யூஷனோடு இருக்கும். ஜிஎஸ்ஸு கொஷின் வித் ஆன்சர் எல்லா டாப்பிக்கும் எல்லா யூனிட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ தமிழ் மீடியமாக இருக்கிறவங்க ஜென்ரல் தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் இந்த பேக்கேஜ் ஃபுல் பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் வித் ஜிஎஸ் பேக்கேஜ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க பிடிஎஃப் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமல் ப்ரைஸ் தான். ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்ததில் ரிமைனிங் அந்த லாஸ்ட் 10th டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுவே தமிழ் டெஸ்ட் பேட்ச், ஜிஎஸ்கே எல்லாத்துக்கும் நம்ம ஒரு 2-3 months ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பெண்டிங்லாம் முடிச்சுட்டு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது டிசம்பர் அந்த அகாடமிக் அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுப்பாங்க கண்டிப்பாக நவம்பர் டிசம்பரில். அது வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சை பற்றி கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அதுவும் மினிமல் ப்ரைஸில் தான் இருக்கும். ஒரு குவாலிட்டியாக நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.